இதுதான் வந்து இது தளம் ஆயுதளம் ஆயுதளம் நாதா வந்த பாதமலர் நங்கையாளோ போற்றி செய்தேன். இது வந்து இந்த 3 அடி அடிக்கிறது ஆயுதாளம். அடதாளம் மலையில இருந்த ஒரு உருண்டு கல்லாண்டு உருண்டு ஓடி வந்து என்னுடைய மார்பிலே விழுந்து விட்டதடா. ஆஹா, அது குண்டுகல்லா? பொம்பளையா கண்ணை திறந்து பார்த்தா என் மேல எல்லாம் இடிச்சான்னா நான் சந்தோஷப்படுவேன். குண்டுகல் இல்ல. இப்படி போச்சு. ஊர் சொல்லி வச்சுட்டான். எட்டு பட்டேஸ்வரி மார்பிலே மங்களலட்சுமி ஈஸ்வரன் மங்கை அலமேலு மங்கை ராதா ருக்மணி இவ்வளவு பெண்கள் இருக்கின்றார்கள். இருக்கும்போது உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒரு முஸ்லிம் குலத்திலே பெண் எடுத்தால் நம்மளை தேடி வரக்கூடிய பத்திரெல்லாம் துஸ்த குலத்திலே பெண் எடுத்து விட்டார் என்று கேவலமா பேசப்பட்டார். நம்ம இந்து மக்கள் பேசுவாங்க. வேண்டாம், போக சொல். ஏம்மா என்ன சொல்றாரு அவர்? என்ன சொல்றாரு? எனக்கு போக 1000 கப்பல் வர 1000 கப்பல் இருக்கு. எனக்கு மார்பிலை மங்களலட்சுமி அலமேலு மங்கை இத்தனை பேரு கைபிடிக்க தாடி இவ்வளவு பேர் இருக்கும்போது இது ஒரு முஸ்லீம் குலத்துல போய் நான் பெண் எடுத்தா என் இந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து நிறைய ஜாதியில போய் பொண்ணு எடுக்கிறாரு, அவங்க தடவை பேசுவாங்க. வேண்டாம், அவளை போ சொல்லு. வேணா என் கூட வந்துடுறேன். ஏண்டா, அதாவது நான் வச்சுக்குவோம். அவர்கிட்ட என்ன சொல்ற? துட்டுக்கு ஒரு குட்டியா இருந்தாலும் துளுக்க குட்டி ஆகுமா? சொல்லுடா, உங்க சாமி கிட்ட எடுத்து வேற சொல்லுடா. சரி, பாக்குறேன். அது அப்புறம் தான் வந்துருவேன். மாதவா, நான் சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் ஒரு உபாயம் சொல்றாங்க அந்த அம்மா. என்ன? துட்டுக்கு ஒரு குட்டி ஆனாலும் துளுக்க குட்டிக்காகுமா? மாதவா, எப்படி உண்மையான வார்த்தை. எப்படி துட்டு என்றால் என்ன? துட்டுன்னா இப்படி நம்ம நாடகம் பார்க்கிற சபையில மக்கள் வந்திருக்காங்கல்ல. மாதவா, தேவலோகத்திலே தேவசபை, பாதாளத்திலே அரக்கர் சபை, டெல்லியிலே மேல் சபை, சென்னையிலே சட்டசபை. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சபை? இது பாசபை. உண்மை. இந்த பாசபையில அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய இந்து மக்கள். உண்மைதான் இல்லையா? இந்து மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கிடத்திலே நடு மத்தியிலே போய் அமர்ந்தால் இந்த இந்து மக்களுடைய பரிமள வாடை எல்லாம் போகி என்ன வாடை வரும்? கருவாட்டு வாடை வரும். கருவாட்டு வாடை. ஏன்னா முஸ்லிம்க்கு அதான வியாபாரம். ஆமா, கருவாட்டு வாடை வரும். இது ஆகாது, போகுது.
ஏம்மா பத்தியா, நல்ல உபாயமா. என்ன ஏன்னா துட்டுக்கு ஒரு குட்டி ஆனாலும் துளுக்கு குட்டிக்கு ஆகுமா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த உபாயத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். அவரு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்து மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு முஸ்லீம் பொண்ணை எடுத்துட்டு வந்து நடு இடத்துல உட்கார வச்சோம்னா உங்க அப்பா ஆளுக்கு என்ன வியாபாரம் தெரியுமா? கருவாட்டி வியாபாரம் தொழில். அதான் அந்த தொழில். இந்த பரிமள வாடைகள் எல்லாம் இந்து மக்களுடைய வாசனை. அந்த பரிமள வாடைகள் போய் இந்த கருவாட்டு வாடை தான் சுத்தி சுத்தி வரும். அதெல்லாம் எந்த காலத்துல துரத்துட்டு விட்டாரு. எங்க அப்பா இருக்காரு சவுதியில மக்கா மதீனாவுல. உங்க அப்பா? ஆமா. எங்க அண்ணன் இருக்காப்ல துபாயில. தம்பி இருக்காப்ல சிங்கப்பூர்ல. நாங்க குளிக்கிறதுலாம் துபாய் சோப்பு தான், அடிக்கிறது சிங்கப்பூர் சென்ட் தான். இந்த கூட்டத்துல நாங்க ஒருத்தி உட்கார்ந்தாலும் சரிதான், அந்த வாடையெல்லாம் மாறி வெறும் சென்ட் வாடையா தான் அடிக்கணும்னு சொல்லு. உங்க அப்பா இருக்காரு துபாயில, உங்க அண்ணன் இருக்கா சவுதியில, உங்க அப்புறம் சொன்ன தம்பி அண்ணன் தம்பி எல்லாமே வெளிநாடு தான். இங்க உன் பொண்ணுலாம் என்ன பண்றீங்க? நான் நீ சொன்னதை தான் நான் கேட்கிறேன். எல்லாம் வெளிநாடு. அப்படி எங்க அம்மா என்ன சொல்றாங்க, எங்க அப்பா இருக்காரு மக்கா மதீனா, எங்க அண்ணன் தம்பி இருக்கா சவுதி துபாய். சரி. எங்க வாரிசு பூரா ஆம்பளை பூரா வெளிநாடு. சரி. நாங்க பொம்பளை மட்டும்தான் அங்க வச்சுக்கிட்டு சொகுசாதா இருக்கிறோம். நாங்க குளிக்கிறதே சென்ட் தான், குளிக்கிறதே திரவியம் தான். சரி. எப்ப எடுத்தாலும் கை கழுவுறத கூட சென்ட் தாயா. சரி. எங்களை மாதிரி வாசனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கு சொல்லுங்க. அந்த மாதவா எப்படி உன் விருப்பம் எப்படி? அவங்க அப்பா மக்கா மதீனாவுல இருந்தாலும் சரிதான், அவன் அண்ணன் தம்பி துபாயிலே வெளிநாடு இருக்கட்டும். அதாவது செண்ட டின்னாலே வாங்கி வந்து இந்த பெண்ணை நடு வீட்டிலே வைத்து ஒரு முக்காலியை வைத்து அந்த செண்டை ஊத்தி குளிப்பினாலும் காட்டிலே சென்று ஒரு கத்தாய பிடிங்கி செண்டாலே விழுந்து கடலிலே சென்று கடலில் அலசினாலும் கத்தாவாடை தானே. உண்மைதானே? உங்களுக்கு தெரியாத? அப்படி இருக்கும்போது இவள் நமக்கு ஆகாது. ஓஹோ அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சொன்ன அப்பா அம்மா எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. நாங்க குளிக்கிறதை சென்றுதான், பாத்ரூமே தண்ணி நடு வீட்டுல இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில முக்கால் கட்டியா உட்கார போட்டு அதுல ஒன்ன நடுவுல உட்கார வச்சு டிண்டா செண்டு எடுத்து ஊத்தி தான் உன்னை குளிப்பாட்டுவாங்க. அப்படியே இருந்தாலும் ஆனா அதுக்கு உபாயம் சொல்றாரு, ஒரு கற்றாழை பிடுங்கி நிரண்டாக பிளந்து நடு கடலிலே சென்று அலசி வெளியே வந்தாலும் அது மோந்து பார்த்தா கவிச்சத்தான் அடிக்குமா. கத்தார கழிச்ச கவிச்சத்தான் இந்த கருவாட்டு வாடை மாறாது. அந்த பொம்பளை அழைச்சிக்கிட்டு போ, இல்லன்னா நீ வச்சு இதுக்கு போனாங்கிறாரு. நீ வா அவரு பச்சாண்டாம சாதி கல்லா ஓட ஆம்பளை வேணும் அவச்சப்படுறேன். சாமி எங்கடா போயிட்டு சாமி எல்லாம் மாகியா போயிட்டு நான் பெட்டு போட போறேன்.
சங்காரா இதை கோலந்தம் சாமி எங்க நிக்கிறா மாதவா பாப்போ திருப்பதி செல்லும் போது ஆமா மடியே போனா கால்ல முள்ளு குத்தாது. ஆமா 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 நேரா ஷார்ட்கட்ல போகணும்னு சொல்லி ஆமா ஆமா சேர்ந்த இல்லையா கால் மாட்டிக்கிட்டுறா பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் விக்கல் வைக்கிறியா? நான் என்ன சொல்றேன், பொம்பளை வந்தா பாப்போம், வரலன்னா நம்ம திருப்பதி மலைக்கு போய் எவ்வளவு பேர் அங்க காவாத்துக்கு ஏற்கூடாதுனா நம்ம நான் கோயிந்தா கோயிந்தான்னு கத்துறானுவோம். உண்மை. அவங்களுக்கு போய் ஆவண்டியத்தை பார்த்துட்டு நமக்கு லட்டு இருக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு பொண்டாட்டி திருக்கும்ல அவங்க என்ன பண்றான்? மாதவா கால் மாட்டிக்கிட்டுறா. மாற்ற விஷயத்துல பெரிய நீ. சரி நான் ஈத்து கடாய்க்க போறேன். மாதவா நான் அப்பயே இளங்குடி பிடிச்சி பார்க்கலாம். ஓ என்ன கும்பா குட்டுற ஊர்ல பேசாத கம்முனு சத்தம் போடக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுற விஷயம் கம்முனு. நான் அப்புறம் ஓடி போடுவான். இந்த பாரு நான் ஏற்கனவே கரும்பு வண்டியெல்லாம் கரும்பு புடுங்குறவன். அப்பவே எங்க ஊர்ல சொல்லுவான் பெரிய புடுக்குன்னு புடுங்கி பாடுவோம். ஊர்ல என்ன கண்டாலே சொல்லுவோம் அப்புறம் புடுங்கி வரான்னு. அந்த மாதிரி நான் ஈக்கு கடாய்க்கு போறேன். சத்தம் போடாத ஒரு நிமிஷம் மெதுவாடா. ஓ பேசாத சத்தம் போடு. சத்தம் போட்டுன்னா அப்புறம் காலை ஓட்டிடுவோம். வந்துட்டோம்னா சத்தம் போடாத போகணும். 4 பேர் அண்டை விட்டுக்காரன் வந்துட்டாங்கன்னா நம்மள ஓட்ட போல. மாதவா எப்படியா முதல்ல திருப்பதி செல்லும் போது ஆமா காயில் தடிக்கிறது என்ன சீக்கிரம் பார்த்துவா. அவ்வளவுதானே பார்த்து வராங்க உட்காரு. சத்தம் போடக்கூடாது அங்க ஊர் கும்ப கூட்டிடுவா. சாமி மாதவா இப்ப பங்குனி மாசம் ஆயிடுச்சா? இனிமே இந்த பங்குனி சித்திரையில என்ன பண்ணுவான், சோளத்தை ஆம்பட்டை சோளத்தை ஒடிச்சுட்டு இனிமே தட்டையில சுக்கடா அப்புறம் வெட்டுவான். அதெல்லாம் சட்டிக்கால போட்டு பேசுவான். அப்ப ஊர்ல ஏழை பழம் ஒருத்தன் வந்திருக்கான். சரி இதுக்கெல்லாம் நமக்கு மிஷின் இல்ல டக்கு இல்ல கொடுக்க காசு இல்ல அப்படின்னு என்ன பண்றான், கருவேல் இருக்குல்ல கருவு கட்டா மாதவா அதாவது கவர்மெண்ட் ஏரியிலே கருவ மரம் உண்டாக்கி இருக்கார்கள். அந்த கட்டையை திருட்டு நாம வெட்டிட்டோம்னா நம்ம கலப்பை கட்டி ஓட்டலான்னுட்டு ஒருத்தன் ஆசைப்பட்டுவோம். அதாவது கருவ மரத்தை அடுத்து வந்தான் அடிய நுனியும் தள்ளி விட்டு எடுத்து வந்தான். நம்ம மாடாகத்தானே ஓட்டலாம் என்று கருவ மரம் களவாடினான், திருடி விட்டான். ரைட்டு. நாம திருப்பதி மலைக்கு போறதுக்கு வந்தோமா, நம்ம சவுண்டா கேட்ட உடனே கலப்பை கட்டை கிடைச்சிட்டான். ஏனென்றால் களவாடியவன் என்னுடைய ரத சாதனையை கட்டவுடன் சத்தத்தை கட்டவுடன் கட்டையை போட்டு விட்டு ஏறி பாரஸ்ட் ரேஞ்சர் வந்துட்டான்னுட்டு போட்டு ஓடிட்டான். அது மட்டும் தான் மாட்டிச்சு உன் காலில். வேற ஒண்ணு இல்ல பாப்போம். வேற ஒண்ணு நான் பாத்துட்டேன்ல. மாலை நல்ல நாடி போவா என்ன வந்தா மாதவா எனக்கு குண்டி வட கோயம்புத்தி எங்க நிக்கிறா? முதலிலே சொன்னல என்ன பண்ண, முன்னே செல்லக்கூடியவர்கள் பின்னால வரக்கூடியவர்களுக்குள்ள பார்த்து அழைத்து சென்றால் அவருக்கு முத்தி மோட்சம். யாரு சொன்னா அப்படி? நீ தான் சொல்ற. எனக்கு டீ கடையில சொல்லி கொடுத்தானுவான். துணை தாண்டா உன்னை கெடுக்கட்டான். மாதவா கீழே போனாலும் பூச்சி விட்டு போனா தனியா போ, ஆனா துணை கூட்டிட்டு போனா உன்னை வாட்ட வச்சுருவான்டா பஞ்சாயத்து நீட்டு போடுவான். மாதவா நான் யார் இருக்கிற என்ன பண்றது நானு? நான் சாபம் கொடுத்தால் உனக்கு பலிக்கும். சரி சாமி இல்லையா? அதனால் முன்னா செல்லக்கூடியவர்களை கூட சேரக்கூடாதுன்னு அதான் பார்த்தேன். ஒண்ணு முடியலையே தெரியல. பாத்து மாதவா பின்னால வரக்கூடியவர்களை பார்த்து அடுத்து சென்றால் முக்கிய மோட்சம், இல்லாவிட்டா நரகம் தான். சரிப்பா இருப்பேது முடிக்க விட்டுருதான் மாட்டேன். உனக்கு இதே தான் வேலை. மாதவா நான் முதலே சொன்ன கும்ப கூட்டாது என்ன எனக்கு மெதுவாடா வலிக்கு உடம்பு கூட இந்த ஐயா அடிச்சுக்கிறா குடியேறதுக்குள்ள கத்துறா.
லட்ச ரூபா கொடுத்தவன் காலை கூட பிடிக்கல. உனக்கும் 1000 தான் சம்பளம், எனக்கு 1000 தான் செலவு. உன் காலை பிடிச்சிட்டு சிறப்பாரு மாதவா எந்தெந்த பீல காலை வச்சியோ. இப்போது என்னுடைய காலை பற்றினதால் குறையாக பேசுகிறேன். ஆமா டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டா காலையில. எனக்கு பாவம் பிடிச்சிருமா? நான் வரேன்னு தெரிஞ்சாலும் நீங்க வண்டி எடுத்து கிளம்பிடுறேன். மாதவா ஏனென்றால் ஒரு தடவைக்கு 2 தடவைத்தானே காலை தட்டியது. அது என்ன என்று சீக்கிரம் பார்த்துவோம். இந்த ஒரு தரத்தான் பார்த்துருவோம். பிரிச்சு போனா காதை வாங்கலான்னு கூவுது. மாதவா இப்ப பாத்துட்டேன் என்ன? ஆமா இப்ப இன்னைக்கு திருவிழா நடந்து இல்ல நேற்று கும்பாபிஷேகம். ஆமா அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த ஊர்ல மக்கள் வெளுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல துணி புத்தாடை கொடுத்தணும்னா யாரு காரணம் தெரியுமா? இந்த ஊர்ல வண்ணாரசனம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த ஊர் துணிகளை எடுத்து நல்லா ஒரு துவைச்சு வெள்ளாவை அவியில வச்சு துணி வெளுப்பா கொடுத்தா மக்கள் வெள்ளையும் சொல்லிமா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மானத்துல பருத்தி பூ பூத்துறத எப்படி வெள்ளை வெளியே இருக்கும், மக்கள் சந்தோஷம் மனதில இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வண்ணாரசனத்துல இந்த துணி எடுத்துட்டு போய் வெளுத்துக்க மாட்டேன். சரி அப்ப அவங்க வீட்டுல என்ன ஆயிடுச்சு, இந்த வண்ணார பொண்ணு அந்த பையன் துணி எடுத்துட்டு 3 மூட்டை துணி எடுத்துட்டு கிளம்பிட்டா ஆத்துக்கு. சரி அப்ப பொண்டாட்டி கூட போறா, ஆளுக்கு ஒரு முட்டை தூக்கிட்டு போவோம் ஆமாமான்னு சொல்லி இவன் போனானே. சரி பொண்டாட்டிக்காரி துவைச்சா இவன் அலச வேண்டியதானே? இல்ல இவன் அலசினா அவன் துவைக்க வேண்டியதானே? புள்ள புள்ள இரு நான் சத்து அங்க போயிட்டு வரேன்ட்டு இவன் என்ன பண்ணிவிட்டான், 3 மூட்டை துணியை போட்டுட்டு ஊட்ட பக்கம் திரும்பி வந்துட்டான். சரி அந்த ஒரு பொம்பளை என்ன பண்ணும், இன்னைக்கு பாரு ஆம்பளை சொல் வச்சு கேட்க மாட்டான். இவன் வீட்டுல பொம்பளை களை வெட்ட போவா, இவன் 12 மணி எப்படா வர டாஸ்மாக் போவான். இன்னைக்கு அதான் நடக்குது. அப்ப இதே மாதிரி இவன் போய் சாரா கடையில போய் சாராயத்தை குடிச்சுட்டு அந்த புள்ள 3 மூட்டை துணியை துவைச்சு காய வச்சு பொட்டி போட்டு மடிச்சு ஊர் சந்தை கொடுக்கணுமே 3 மூட்டை துணியை அடிச்சு பொட்டி போட்டு கட்டி வச்சிருக்கியா. சரி இவன் அது வரைக்கும் அந்த ஏரி தோப்பு பக்கமும் போகல, தோப்பு பக்கம் இவன் போவாத சாயந்தரம் போய் தரங்களோட போறான். மாமா இவ்வளவு நேரம் ஏமாமா கேட்கிற நேரத்துல வர வேண்டியதானே, ஊருக்கு நாளைக்கு திருவிழா நடக்குது துணியை கொண்டு கொடுக்குது. இவன் என்ன சொன்னா, இவன் 2 ஆளா இருக்கான். அடியும் வாயாளா நம்பரு மட்டாருன்னு மூஞ்சில அடிக்க. சரி இந்த அடி வாங்கிட்டு இந்த ஊர்ல துணியை கொடுத்து ஊர் சோத்தை வாங்கி என் கமலாட்டி கைதிக்கு கொட்டுறத விட்டா ஒன்ன சொல்லலையா, நான் சொல்றேன் அவன் பொண்டாட்டி பேசுறான். இந்த என் கமலாட்டி கைதிக்கு சோறு வாங்கி போறத விட நாமளும் என் ஆயா அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவன் 3 மூட்டை துணியை ஆத்து மாரில கிடைச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அந்த 3 மூட்டை துணியில தான் கால் மாட்டி ஏன்னா சிக்கிச்சு. உழுது விட்டு வந்தவன் பேண்டுட்டு வந்தவன் கணக்காட்டான். அதே மாதிரி அவன் செய்து விட்டான் இல்லையா? ஆமா இது வண்ணார துணி கட்டதான் மாதவா. வண்ணால கண்டதும் ஏகாலிய கண்டதும் நல்ல சகுனம் தான். ஏகாலியோட சோமமட்டையும் பாதத்திலே பட்டதும் நல்ல சகுனம் தான். ஆமா மற்றொரு உருவம் புலப்பட்டது அல்லவா? அது சீக்கிரம் பார்த்துவா. ஏன்டா நீ இருக்கிற லோடுக்கு என்ன அமுக்குறியாடா? இவன் ரேஷன் கடை அரிசி திங்கிறானா? என்ன பாட்டு சொன்னாரு? ரேஷன் கடை அரிசி மாதிரியா இருக்கும், அப்படியே உப்பு மாதிரி இருக்கும். கடிச்ச வாயில போட்டா என்ன வாய்க்கல மென்னுனாலும் அப்படி உப்பிக்குது. கேட்கறத சொல்றா. நான் வேற ஒரு திம்புக்கு அதுதான் பாத்து இந்த பொண்ணு அந்த பாப்பா அந்த சாமி கூட சுத்திட்டு இருந்துல, ஆமா அது செத்து போச்சு. அது புரியுதா? காத்து இருக்கான்னு நீ பாக்க முடியுதா? ஆமா நான் போய் பார்த்தேன். எங்க மூச்சு வருதுன்னா இங்க பாக்கணும், நீ பின்னால போய் பாக்குற. ஒன்ன மாதிரி 1ஆம் நம்பர் முட்டாளு ஊர்ல இல்லடா. அப்படியா? கௌரவமான ஆள்ரா சொல்றா. கேளுடா நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா செத்து போச்சா இருக்கா மூச்சு இருக்கா பாடுறான்னா, ஆமா ஒன்ன மாதிரி சைபர் தான் மூக்க போய் பாப்பான். காத்து வருதாங்க. என்ன மாதிரி அறிவாளி கேளு, நான் சைனாவில் இருக்கேன். நான் பின்னால போய் சூத்த பக்கம் பாரு. நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு அப்படிதான் 6 செத்து போய் தெரிஞ்சுக்க. சூத்த பாரு, நீங்க ஆவி நாடி எல்லாம் புடிச்சு பார்க்கலாம். பீமூத்திரங்க வந்துட்டுலாம் மூச்சு நின்று மூச்சு அர்த்தம். சரி இங்க சரியா வரலன்னு அங்க ஊசலா இருக்குன்னு அர்த்தம். ஊசலா கொண்டு போ நம்ம வரப்புன்னு அர்த்தம். அப்ப நீங்க பீமூத்திரம் வந்து முடிஞ்சு போச்சு, அர்ச்சந்திரா பாட்டு போடுறான்னு அர்த்தம். அதுக்காக தான் அங்க பார்த்தேன். இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு நான் சாமி கிட்ட போய் சொல்லுங்க.